எந்த தருணத்துல அம்மா பிள்ளையா இருக்காருன்னு கண்டுபிடிச்சீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம், சார் இந்த மூமெண்ட்ட பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் தான் இவரு இவ்வளவு பெரிய அம்மா பிள்ளையா இருப்பாருன்னு எனக்கு தெரிய வந்ததுங்கிற மூமெண்ட் என்ன? எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். அ. ஸோ இப்போ வரைக்குமே டெய்லி மார்னிங்லேருந்து நைட்டு என்ன நடக்குதோ எல்லாமே அவங்க அம்மா கிட்ட அப்டேட் பண்ணிருவாரு. எதையாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க மூலியமா தான் எனக்கு தெரியும். அது அது எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படி வரும்போது? அது எனக்கு கொஞ்சம் ஒரு ஹர்ட் தான் ஆகும். நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏதாச்சும் நான் கேட்டாலுமே, இல்ல எங்க அம்மா இப்படி தான் செஞ்சாங்க. சட்னி வச்சா நல்லாருக்கும், இது வச்சா நல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் செய்வாரு. அம்மா பிள்ளை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஸோ அப்பலாம் நார்மலா தான் பேசினாரு, எதுவும் இல்ல. திடீர்னு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் நைட்லயா? ஆமா. ஓகே. என் மேல உள்ள காதல்னால கண் கலங்குறாரு அப்படின்ற மாரி நான் நினைக்கும்போது சொன்னாரு. எனக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொன்னாருன்னா, எப்பவுமே நான் எங்க அம்மா மேல கால் போட்டு தான் தூங்குவேன். முதல் முறையா எங்க அம்மாவ பிரிஞ்சு நான் உன் கூட தூங்க போறேன். யாருங்க அந்த அது செகப் செட். வீட்டுக்காரு? உங்க வீட்டுக்காரு? அடடா! ஆ. அரேஞ்ச்டு மேரேஜ் தான். இருந்தாலும் வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு லவ் மேரேஜ் மாரி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுனால, அவருக்கு உட்காந்து நான் வந்து ஒரு ரொமான்டிக்கா பாட்டு பாடுறது, அவர் கண்ண பார்த்து பேசுறது அதெல்லாம் நான் பண்ணுவேன். அட்லீஸ்ட் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படி சொல்லலாம். சொல்வாரு, எங்க ஆயா இத விட நல்லா பாடுவாங்க. எல்லா பாடலையும் முழுசா கேட்டுட்டு, இது எங்க ஆயா பாடின மாதிரி இல்லன்னு சொல்லும்போது, உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க ஆயா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட டியூஷன் போயிருக்கலாம். உங்க கணவன் எப்போ அம்மாவின் கைப்பிள்ளையா இருக்காருன்னு கண்டுபிடிச்சீங்க? மேரேஜ்க்கு முன்னாடியே முடி எவ்வளோ வளர்க்கணும், அது வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்ல மாட்டாரு. அம்மாக்கு வந்து இவ்ளோ முடி இருந்தா புடிக்கும். எனக்கு வந்து இவ்ளோ இருந்தது. அவரு சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டே வந்துட்டேன். இப்ப நான் இவ்ளோ தான் வச்சிருக்கேன். என்ன அம்மாக்கு வந்து புடிக்கும்னு சொன்னேன்ல, எனக்கு இவ்ளோ தான் வச்சா புடிக்கும் அப்டின்னேன். எனக்கு ஹேர் கலர் பண்ணணும்னு ஆசை. பண்ணலாமா பண்ணலாம் வெயிட் பண்ணேன். என்கேஜ்மென்ட் ஆயிருச்சு. சரி பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமே பண்ணா கேட்க மாட்டாங்கன்னு ஒரு 1 வீக் மேரேஜ்க்கு 1 வீக் முன்னாடி ஹேர் கலர் பண்ணிட்டேன். பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டாரு. அவங்க அம்மா கிட்ட இருந்தே என்ன மறைச்சு வைக்கிறாரு. ஹேர் கலர் பண்ண தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அங்க மறைக்கிறாரு, இங்க மறைக்கிறாரு. நான் வேணும்னே அவங்க முன்னாடி போயிட்டு போயிட்டு வரேன். அவங்க அப்படியே பார்க்குறாங்க. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. கல்யாணம் ஆக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முடிக்காக வந்து அவ்ளோ சொன்னாரு. 10 இயர்ஸ் லவ் சார். இந்த சின்ன முடி பிரச்சனைக்காக போயிடக்கூடாதுல்ல. 10 இயர்ஸ் லவ் சார். 10 இயர்ஸ் லவ்வா? 10 இயர்ஸ். ஆ. நான் அம்மாவுக்கு தெரியாம லவ் பண்ணேன். ஆ. ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு தான் அம்மாகிட்டயே சொன்னேன். ஆ. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆ. அப்ப இந்த சின்ன முடினால அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. அது அவங்க கிட்ட நான் சொன்னேன். அம்மா, அவர் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. எதனால ஏம்மா, வேணா 10 கல்யாணம் வருஷ லவ்வ முடிய அப்படி சாதாரணமா வெட்டி கலர் பண்ணி காலி பண்ண நினைச்சியாம்மா? அது ஏம்மா அப்படி ஒரு பிளான் பண்ணீங்க? இல்ல சார். எனக்கு என்னன்னா, நான் இப்பவே வந்து சின்ன சின்ன விஷயம் வளைஞ்சு குடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னா, கடைசி வரைக்கும் நான் அப்படியே போயிருவேனோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலேயே நான் வந்து இப்பயிலேருந்து நான் இப்படிதான் அப்படின்னு காமிச்சுக்கிட்டேன். இப்ப அவங்க சொன்னா இதெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியுதுல்ல. அவங்க பாட்டுக்கு விட்டுற வேண்டியதுதானே. அவங்க பாட்டுக்கு இயல்பா இருந்துட்டு போயிடுவாங்கல்ல. சார் அவங்க ரொம்ப இயல்பா தான் இருக்கு. எனக்கு தான் சார் பிரச்சனை. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழுங்க. நான் வேணாம்னு சொல்லல. என் வாழ்க்கையில விளையாண்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க பேசுனத வச்சு இது 2 பேருக்குமே இந்த கேள்விய நான் கேட்கிறேன். அம்மாவ நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அம்மாவை நான் கூப்பிட்டு ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷமா அப்பா கிட்ட நான் பேசுறது கிடையாது. ஆனா நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க எப்படி அ உங்கள கூப்பிடுவாங்க? நேம் தான் பிரசாந்த். இல்ல இந்த 17 வருஷமா அம்மாவோட பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வரதம் இருக்கீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? மூத்த பையன். பாசம் குறைஞ்சிடுச்சோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. தம்பிங்க 2 பேர் பண்ணா அது கிடையாது. ரொம்ப சைல்டிஷா இருக்கும். ஆ. பட் இருந்தாலும் இது நான் ரொம்ப கோத்ரூ பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. இந்த கொஸ்டினை நான் எதிர்பார்க்கல. அம்மான்னு சொல்லுவாங்கன்ற அம்மா எப்படி கூப்பிடுங்க நான் மறந்துட்டேன். மாவா மீயா அது இவரெல்லாம் சொல்லும்போது இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை. 17 வருஷம் ஆனதுனால எப்படி கூப்பிடுவோன்னே ஆமா உங்களுக்கு இவங்களாம் மறந்துருச்சு. கூப்பிடுவாங்கல்ல இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை. ஆனா நிஜமா கூப்பிட முடியல. அவங்களுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா, அதுக்கான வாய்ப்பு அவங்க குடும்பத்துல அவங்க அம்மாவும் இனிஷியேட் பண்ணல, அப்பாவும் இனிஷியேட் பண்ணல. கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள்லயே 2வது நாள் ஆப்வியஸா ப்ரொவிஷன் வாங்குவோம். ரூ. 2000 ஆச்சு எங்க 2 பேருக்கு. ஏன்னா ஒரு உப்பு கூட கிடையாது. கல்யாணம் ஆகி மறுநாள். அவங்க சொன்னாங்க, இதுவே எங்க அம்மாவா இருந்தாக்கா இருக்கிறத வச்சு சமைப்பாங்க. சட்னி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடுகு, உளுந்து போட்டா தாளிக்கிறதுக்கு போடணும். எங்க அம்மா இவ்வளோ போடவே மாட்டாங்க. நீ என்ன இவ்வளவு போடுற? ஈவன் தோ அவங்க அம்மா பையனா இல்ல அப்படின்னு நினைச்சா கூட, அவங்க அம்மா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப அம்மா பையனா இருக்கணும்னு தான் ஆசை. சின்ன வயசுல இருந்து. எனக்கு மறுபடியும் அம்மாவா இருந்தாங்கன்னா அவங்கள இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இது வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிறத விட நான் ட்ரிபிள்
ட்ரிபிள் மடங்கு நல்லா பார்த்துப்பேன். உங்க அம்மாவை நீங்க இப்ப கூப்பிடுற இந்த மேடையில வார்த்தையா இருந்தா அம்மான்னா எப்படி கூப்பிடுவீங்க? நீங்க சின்ன வயசுல ஞாபகம் இல்லைன்னு இப்ப கூப்பிடுறாங்க. அம்மான்னு ஃபுல்லா வாயை திறந்து அம்மான்னு கூப்பிடணும், கத்தணும். அதாவது செய்யுங்கன்னு சொல்றேன். அம்மா. நீங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? எங்க மாமா பாமான்னு தான் கூப்பிடுவேன். எப்பயாவதும் எங்க அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை நடந்தாலோ எங்க அண்ணன் தம்பி ஏதோ பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்கன்னா எத்தா கத்தா எத்தா விடுத்தா அப்படிப்பேன். அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? என்னை எப்போதுமே மணிப்பிள்ளை மணியாரு. எங்க அப்பா என்னை திட்டினாரும் வச்சுக்கங்களேன், நான் சாப்பிடாம போய் படுத்துக்குவேன். எங்க அம்மா பிடிச்சி எங்க அப்பா திட்டுவாரு. எங்க அம்மா என்னை திட்டவே மாட்டாங்க என்ன ஒன்னாலும். நீங்க எப்படி உங்க அம்மாவை கூப்பிடுவீங்க? மான் தான் கூப்பிடுவேன். ஆமா. ஆனா இப்போ மேரேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒய்ஃபையும் மான் கூப்பிடுறேன். இப்போ இவங்க கிட்டயும் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா இப்போ வெளியே வந்து மா அப்படின்னு கூப்பிட்டா 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. உடனே என்ன பண்ணியாச்சு, அம்மாவை மட்டும் கொஞ்சம் லவுடா மா அப்படின்னு கூப்பிடுறது. இவங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்டா மா என்னம்மா பண்ற அப்படின்றது. நான் எப்பவுமே வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன் சார். அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடணும் அது மாதிரி என்னடி பண்ணுகிற, என்னடி சமைச்ச, என்ன என்னடி சமைச்ச, பொண்டாட்டி பசிக்குது. கூப்பிடுற பழக்கம் இதே பழக்கம் தானே? இல்லை அதை விட கொஞ்சம் ஆஷா தான் பொண்டாட்டி கிட்ட போவோம் சார். பொண்டாட்டியே வல்கரா தான் பேசும். வல்கரா பேசுவீங்களா? நீங்க அம்மாவை பேசுறீங்க ஓகே, பட் அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி வைஃபை நீங்க வல்கரா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நீங்க பேசக்கூடாது சார். நீங்க சொல்ல வர்றது புரிஞ்சிருச்சு. மைக் அவங்க வைஃப் கேக்குறாங்க, கொடுங்க. அவங்க அம்மாவை வாடி போடின்னு கூப்பிட்ற உரிமையும் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசுறதும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு தான் சார். சார் இப்போ இந்த ஷோவில் நம்ம எல்லாருமே பேசினதை கேட்டோம். நீங்கள் உங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டோடனே நிறைய பேருக்கு இங்கே அம்மாக்களை விரும்புகிற பசங்களுக்கே நிறைய அதில் முரண் இருக்குது, நிறைய கோபம் இருக்குது, இது மாதிரி பேசக்கூடாதுங்கிற ஆதங்கமும் இருக்குது இல்லையா? நீங்கள் ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிங்க? சின்ன வயசுலேருந்து யாரை பார்த்து இதை கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா உங்களுக்கும் யாராவது ஒருத்தரை பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? எந்த இடத்துலேருந்து இது ஆரம்பிச்சது? இல்லை சார், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்க பழக்கத்தை விட எங்கள் அப்பா வந்து ஒரு சைலண்ட் கேரக்டர். எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டார், பழக மாட்டார், கொஞ்சம் மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். எனக்கு புத்தி தெரிஞ்ச வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் எல்லா விஷயத்துலையும் மோட்டிவ் பண்ணுவாங்க. மண்ணில் போய் ஊந்து முட்டி தேய்ச்சின்னு வந்தோமா, முட்டி தேய்ச்சின்னு நல்லா தேய்ச்சிக்கோ, காஞ்சிரும், பயப்படாத, விளையாடுறத மறந்துடாத, திருப்பி போய் விளையாடு அப்படின்னு மோட்டிவ் பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுங்களும் பழகினாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம எப்பவுமே ஒரு அதிகப்படியான நாட்களை கழிக்கிறோம். அதை வந்து வீட்டில் எனக்கு கழிக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரிஞ்சாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரியும் போது எங்கள் அம்மாவை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டை எப்படி வா மச்சான், போ மச்சான், வாடா அது மாதிரி கூப்பிடும் போது அம்மாவையும் வாடி பொடின்னு கூப்பிட்றதுல ஒரு பயங்கர அன்னோன்யம் கிடச்சிது. உலகத்தில் இருக்கிற புனிதமான உறவே அம்மா தான். அந்த அம்மான்ற உறவுக்கு நான் அம்மான்னு ஒரு பேர் வச்சு அம்மா கூப்பிட்றதுனால அம்மா கிடையாது. அம்மாவை அடி மனசுலேருந்து என்ன கூப்பிட்றோமோ அதான் அம்மா. அதே அன்பை எங்கள் ஒய்ஃப் என்கிட்ட காமிக்கிறாங்க. அதாவது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே காமிக்கிறாங்க. அதனால அம்மாவை விட அதிக அன்பு காட்டுற பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட காட்டுற ஒரு இதை தான் வல்கராக யூஸ் பண்ணுறேன். மைக்கை வைடா நீ மோல, ஃபர்ஸ்ட் வெளில போடா சொல்கிறேன்ல. மைக்கை ஃபர்ஸ்ட் வெளில பண்ணி மோல. புரியல சார். புரியல? என்ன புரியல? உங்க அம்மா வாடி போடுன்னு கேட்பா பேசுவீங்க, உங்க ஒய்ஃப் எப்படி பேசுவீங்க, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சார் எங்கள் அம்மா நான் பேசுகிறேன், என் ஒய்ஃப் நான் உங்க அம்மா வந்த ஸ்டேஜ்ல வந்து இப்படி பேசுவீங்களா? சார் என்னுடைய அன்பை நீங்கள் எப்படி காட்டுவீங்கன்னு கேட்டீங்க, நான் அதை சொல்கிறேன் ரியாலிட்டியில். இல்லை, இப்போ நான் இப்போ பேசுனதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஸ்டேஜில் எனக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குல்ல? ஆமாம், அப்படிதான் நான் பேசணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்? சார் ஏன் சார் இப்படி பேசுறீங்க அப்படிதான் கேட்கணும். வச்சுட்டு மைக் வச்சுட்டு வெளில போடானா என்ன ஆகுது உங்களுக்கு? ஒரு ஸ்டேஜில் ஒரு எமோஷன் ஆகுது. என்ன இவர் தேவையில்லாம எதுக்கு இப்படி பேசுறாரு, இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க உங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு? சார் எங்க அம்மா பேச, நீங்க சார் இப்படி பேசுறீங்க? ஆமாம் சார். சார் அது உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது எதுவுமே வெளில தெரியாது. நீங்க ஒரு சபைக்கு வரும்போது எங்க அம்மாவை நான் இப்படி பேசுறேன், ஆனா வாடி போடின்னு ஒன்று சொல்றேன், என் மனைவியை அதை விட வல்கரா பேசுவேன் நம்ம ஒன்று சொல்றோம்ல, ஓகேங்களா? உங்களை பார்த்து தான் உங்க குழந்தைங்க வளருது. ரொம்ப உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த சபைக்காக வந்து எங்க அம்மாவை நான் இப்படி தாங்க கூப்பிடுவேன், நீங்க நடிக்கல, ஓகேங்களா? நீங்க நடிக்கல, மனசுல இருந்து சொன்னீங்க. அதே மாதிரி ஒய்ஃபும் சொன்னாங்க, சார் அப்படி பேசுவாரு, எங்களுக்கு அன்பை கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க, அவங்க அம்மா பாராட்டுவாங்கன்னு சொல்றாங்க. நீங்க கூப்பிடுங்க. உங்க அம்மாவை எப்படி கூப்பிடணுங்கிறது உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கானது, உங்க மனைவிக்கும் உங்களுக்குமானது. ஆனா இந்த சமூகத்துக்கு நீங்க பார்க்கும்போது என்ன பார்வையில தெரியுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எங்க அம்மா இதை விட வல்கரா பேசுவேன் சார் அப்படின்னா, இவர் அம்மாவே மதிக்காத ஒரு போல இருக்கு, அம்மாவுக்கு எதையுமே செய்யாத ஒரு போல இருக்கு, இவர் ஒரு குறைந்தபட்சமா அம்மாவுக்கும் மனைவிக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னே தெரியாம ஒரு ஆணாதிக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதன் போல இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களை பார்த்து வளர்ற குழந்தை நாளைக்கு அவன் ஒய்ஃபை இப்படி பேசலாம், அவங்க அம்மாவை இப்படி பேசலாம்,
அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துக்கு உங்களை உதாரணமா எடுத்துக்கூடாது. உங்கள்கிட்ட இருந்து என்ன தெரியுங்களா எடுத்துக்கணும்? அம்மா மேல மூர்க்கத்தனமான பாசம் வச்சிருக்காருயா. எங்க அப்பா ஒரு இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுக்கல. எங்க அம்மா நின்று எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்கல்ல, எங்க அம்மா தான் சார் இன்னைக்கு நான் உட்கார்ந்திருக்க காரணம். அப்படிங்கிற அந்த அடையாளம் தான் வெளியில போகணும். உங்களை பத்தின இந்த அடையாளம் வெளியில போங்கிறதுக்கு தான் இதை இப்பவே நிப்பாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன். திட்டியும் நம்ம ஒரு இடத்துல வசைப்பாடியும் தான் நம்ம பாராட்ட பண்றதுங்கிறது உங்களுக்கு சரியா இருக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு அது சரியா இருக்காது. இப்ப நான் இப்ப பேசுனது எனக்கு சரியா இருக்கலாம், ஆனா அடுத்த தலைமுறைக்கு அது சரியில்லை. ஒரு ஹோஸ்டா அது தப்பு. நான் வந்தால போடான்னு சொல்றதுக்காக இங்க வரல. எனக்கு நீங்க கெஸ்ட், நீங்க தவறா பேசினாலும் என்னுடைய கெஸ்டா தான் உங்களை இங்க கூப்பிட்டுருக்கேன். அதனால இங்கேருந்து எடுத்தும் போது நீங்க என்னுடைய நண்பரா தான் வெளியில போகணுமே தவிர நீங்க ஒரு மாற்றத்திற்கான விஷயமா தான் நீங்க எடுத்துட்டு போகணும்னு நான் விரும்புறேன். ஓகே சார். எவ்வளவு தூரம் நமக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க, இல்ல என்ன இந்த மாதிரி வளர்த்துட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. என்னென்ன விஷயங்கள்? எனக்கு இதெல்லாம் என் மனைவி சொல்லும்போது கரெக்டா தோணுது, ஆனா இதெல்லாம் எங்க அம்மா என்ன சொல்லி வளர்க்கல. இப்போ சாப்பிட்ற விஷயம் சார், சாப்பிட்டு நான் தட்டு எடுக்க மாட்டேன். பிகாஸ் அது தட்டு எடுக்கக்கூடாதுப்பா, பையன் ஆம்பளை பசங்க தட்டு எடுக்கக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோன்னுவாங்க. பெருக்கிறது கூட சொல்கிறேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பெருக்கிறேன், நீங்கள் தொடப்ப கையே வைக்காத அப்படின்னு இன்னைக்கு கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி தான் கேட்குறேன். இது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் அவங்க எங்களை இப்படி கெடுத்துட்டாங்க? இப்போ சன்னியா போய் ஒரு டிசிஷன் எடுக்கிறதே எங்கள் அம்மா என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. நீ போய் வெளி உலகத்தில் ஆம்பளை பையனா போய் என்ன முடிவு எடுக்கணுமோ அதெல்லாம் எடு, ஆனால் வீட்டுக்குள்ளேன்னு வந்தால் ஒரு ப்ரொசீஜரான வேலையை மட்டும் நீ செய். மளிகை சாமான் வாங்கினு வரையா வாங்கினுவா, கறி வாங்கினு வரையா வாங்கினுவா, மிச்சபடி ஒரு முடியாத ஒரு நீ சமைக்காத, பாத்திரம் கழுவாத போய் வந்து. ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து அதுதான் மாறிடுச்சு. சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், இந்த விஷயம்லாம் பண்ணாதான் ஆண் பெண் ஈக்குவல் லைஃப்ன்றாங்க. ஆனா அன்னைக்கு லைஃப்ல மேலுக்கான ஒரு வேலை விட்டு அந்த வேலையை சக்சஸ் பண்ணலன்னா அவன் மேலே இல்லாத மாதிரி திட்டினாங்க எங்க அம்மா. நீ வெளியே போய் ஒரு விஷயம் மளிகை சாமான ஒரு பொருள் கிடைக்காத, நான் வீட்டுக்கு வந்தேன், என்னடா நீ இது ஒரு சின்ன பொருள் வாங்கின்னு வரதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை திறமை இல்லையா, போய் தேடி கீடி பிடிச்சி வாங்கினோடா போடா அப்படின்னு தொத்துவாங்க. தவிர வீட்டிலம்மா இந்த இடம் நான் பெருக்கிறோம்மானா, டேய் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும், நீ வெளியில போய் ஒரு வீரனா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. இல்ல அதை வந்து இப்ப சரி நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கூட அது சரிதான் சார். இன்னைக்கும் அது நோ ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துட்டோம், சாமான் கழுவணும், துணி துவைக்கணும், நானும் வேலைக்கு போறேன், அதெல்லாம் எனக்கு 100% உடன்பாடே கிடையாது. ஆம்பளைக்கான வேலை ஆம்பளை தான் செஞ்சாகணும், பொம்பளைக்கான வேலை பொம்பளைங்க செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எந்த வீட்ல இருந்து சாப்பிடுறீங்க? எங்க வீட்டுல யார் சமைச்சு சாப்பிடுறீங்க? என் ஒய்ஃப் சமைச்சு. அவங்க மட்டும் சாப்பிட்றாங்களா, நீங்க சாப்பிட்றீங்களா? நானும் தான் சாப்பிட்றேன் சார். யார் துவைச்சு கொடுக்குறா? என் ஒய்ஃப் தான் துவைக்கிறேன். நீங்க போட்ட ட்ரெஸ் அவங்க தான் துவைச்சு கொடுக்குறாங்க. வீடு யார் கூட்டுறா? அவங்க தான் கூட்டுறாங்க. வீட்டில் யார் படுத்து தூங்குறா? நான் தூங்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் படுத்து தூங்குறீங்க, உங்கள் வகுத்துக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைச்சு போட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கான எல்லா வேலையும் இன்னொருத்தர் செய்யணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, இதுதான் மாற்றம். உங்கள் ட்ரெஸ்ஸை வெளியூருக்கு போனால் நீங்கள் யார் துவைச்சு போடுவா? சார் நீங்கள் யூஎஸ் போயிட்டீங்க சார். சரிங்க சார். அங்கே வந்து வேலைக்கு ஒரு ஆள் வச்சிங்கன்னா அங்கே $1000 $2000 சார், வாங்குற சம்பளமே அவ்வளோதான் சார் இருக்கும். அப்போ என்ன சார் பண்ணுவீங்க? துவைக்க மாட்டேன் சார். உங்க அம்மா இல்ல சார், பேச்சுலர் லைஃப் வாழ்றீங்க சார், யார் சார் ட்ரெஸ் துவைப்பா? அதுக்கான ஆள் யாராவது ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து துவைக்க சொல்லுங்க. உங்ககிட்ட காசு இல்ல சார். காசு இல்லைன்ற பட்சத்துல தான் சார் அந்த ஒரு வேலையை செய்யணும்ன்ற ஒரு நெருக்கடி ஏற்படும் போது செய்யலாம் சார். நீங்க போட்ட ட்ரெஸ்ஸவே நார்ன ட்ரெஸ்ஸவே போட்டு போவீங்களா? நார்ன ட்ரெஸ் துவைச்சு போட்டு போன்னு நினைப்பீங்களா? துவைச்சு போடணும்னு நினைப்பேன் சார். அதுக்கான நெருக்கடி 100% எனக்கு வந்து நெருக்கடி இதுதான். நீங்க நெருக்கடின்னு ஒன்று சொல்றீங்க. இப்ப வீட்டுல ஆள் இருக்கும்போது ஏன் சார் அதை நெருக்கடியா நினைக்கிறேன்? வீட்டுல துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வரல, குக் பண்றதுக்கு வந்து செஃப் வாங்கிட்டு வரல. சரிங்க, புரியுதுங்களா? கூட்டுறதுக்கு வந்து ஸ்வீப்பர் வாங்கிட்டு வரல, டாய்லெட் கழுவுறதுக்கு அந்த மாதிரியான துப்புரவு தொழிலாளர்களை கூட்டு வரல. சரிங்க. நீங்க மனைவியை கூட்டு வந்திருக்கீங்க. உயிரும் பொருளும் நகமும் சதையுமா இருக்கிற ஒரு மனைவியை கூட்டு வந்திருக்கிறீங்க. அவங்க கூட்டுற வேலை அவங்களுது, துவைக்கிற வேலை அவங்களுது, சமைக்கிற வேலை அவங்களுது. நாங்கள் என்ன சார் செய்வோம்? நாங்கள் சாப்பிடுவோம் சார், நாங்கள் ட்ரெஸ் போட்டுப்போம் சார், நாங்கள் வெளியில் போவோம் சார், அந்த வீட்டில் வந்து படுத்துக்குவோம் சார். ஏன்னா நாங்கள் சம்பாரிச்சு கொண்டாந்து வீட்டில் கொடுக்குறோம் சார். இன்னைக்கு உங்கள் மனைவி என் கணவன் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு அவங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க இல்லைங்களா? இல்ல அந்த பக்குவத்தை நான் தான் சார் வர வச்சிருக்கேன். அந்த பக்குவத்தை நீங்க வர வச்சீங்க. அதோட என்ன கடையில் வாங்கின பொருளா சார்? இந்த பக்குவத்தை நான் தான் சார் வீட்டில் வாங்கி கொடுத்தேன்னு. இதை ஷோங்கிறது கூட விட்டுருங்கம்மா. நீங்க மனசுல இருந்து உண்மையா பதில் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு 2 பெண் பசங்க இருக்காங்க. இந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்து ஒரு பொண்ணை கட்டி கொடுப்பீங்கல்ல, அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியோட உள்ள மாப்பிள்ளையை எதிர்பார்ப்பீங்களா? இல்ல எல்லாத்தையும் பகிர்ந்து செய்யலாம், உனக்கு ஒரு சிரமம் வந்துச்சுன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன், நானும் சமைப்பேன், நானும் வீடு கூட்டுவேன், நானும் எல்லா வேலையும் செய்வேங்கிற ஆளை நீங்க பார்த்து கல்யாணம் இல்லைங்க பண்ணிப்பீங்களா? சார், நீங்க வெளியே போய் சம்பாதிச்சாலும் வீட்டுக்குள்ள பகிர்ந்து ஒரு வேலையை செய்யணும். இப்போ அவருக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாது சார். இப்போ அந்த காஃபி அந்த 5:30 மணிக்கு போட்டு தரத்துக்காக நான் வீட்டில் இருக்கணும். நான் இல்லைன்னா இன்னொருத்த ஒரு லேடிஸ் இருக்கணும் அவருக்கு.
இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு அவரை 24 வயசு அவருக்கு மேரேஜ், எனக்கு 21 வயசில் மேரேஜ் ஆச்சு. 24 வயசு வரைக்கும் அவங்க அம்மா ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வச்சு கொடுக்குறதுலேருந்து அவர் அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸை டேபிளில் வைக்கிற வரைக்கும் பழகிட்டாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் சார். எங்கள் அண்ணன் வந்து என்னை விட ஒரு அதிகமாக ஒரு படி வீட்டு வேலை எடுத்து செய்வான். இப்போ நானே தூங்கிட்டு இருந்தா கூட எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறது எங்கள் அண்ணன் அதை தான். தான் நான் கேட்குறேன். இப்போ ஒரு தெராசில் இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு, இது பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். இது கணவன் விட்டுருங்க, இந்த குவாலிட்டி உள்ள ஆண்மகன் வந்து இந்த சமுதாயத்துக்கு சரியான ஆளா, இந்த குவாலிட்டி உள்ள ஆண்மகன் சரியான ஆளான்னு சொல்லுங்க. உங்க கணவன் சரியான ஆளான்னு கேட்கல. இல்லைங்க சார். இப்போ அவர்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி என்னன்னா, நான் வெளியே போய் இன்னும் திறமையாக செய்ய முடியுமோ செய்வேன்ற அந்த குவாலிட்டியும், வீட்டுக்குள்ளே பகிர்ந்து எங்கள் அண்ணன் நான் ஆம்பளை நீ எனக்கு காப்பி போட்டு கொடு, நான் இந்த வீட்டுக்கு ஒரே பையன் அப்படிலாம் அதிகாரம் பண்ணாத ஒரு தன்மையும் சேர்ந்த ஒருத்தர் தேவை சார் இந்த சமுதாயத்துக்கு. உங்ககிட்ட இருந்தா நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அன்றாட வாழ்க்கையில உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க மெனக்கெடல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி. நான் சின்ன வயசுலேருந்து அத்லெட், அதனால ஹெல்த்தியாக தான் லைஃப் ஸ்டைல் தான் இருந்துச்சு. ஜாப் ஜாயின் பண்ணி ஒரு 4 இயர்ஸில் வந்து எனக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. என்ன நம்ம ஹெல்த் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிட்டோரியேட் ஆகுது அப்படின்னு. சரி என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணும்போது, ஓகே நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வரணும், எல்லாமே பண்ணால் தான் நம்மளால் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பாடி பில்டிங் ஷோஸ் வந்து நான் பண்ணுறேன் சார். இந்தியா லெவலில் ஒரு ஷோ பண்ணியிருக்கேன். ஸ்டேட் லெவலில் வந்து பவர் லிஃப்டிங் ஷோவில் வந்து 2nd பிளேஸ் வரைக்கும் நான் வின் பண்ணியிருக்கேன். எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறது தான் சார். அப்படியே உங்க பைசப்ஸ் அப்படியே ஒரு போஸ்ட் போட்டு காட்டுங்க. நீங்க கேட்டீங்களா ஆம்ஸ் மடக்கி காட்ட சொல்லி, அவங்களே தானே கேட்டீங்களா சார்? நீங்களும் ஒரு ஆர்ம்ஸ் காட்டிடுங்க சார். அதெல்லாம் வேணாம் சார், சட்டையெல்லாம் கழட்ட வேணாம் சார், பயந்துக்குவாங்க பிள்ளைங்க. நீங்க சும்மா ஆர்ம்ஸ் காட்டுங்க சார். பாகுலிமா எந்திரிச்சு அவர் ஆர்ம்ஸ் அவர் காட்டுறாரு. அது செய்யறதுக்கு இப்ப செய்யறதுக்கு வேணுமா கரெக்டா இருக்கும். வருங்கால இளைஞர்களுக்கோ வருங்கால குழந்தைங்களுக்கோ அது கரெக்டா இருக்காது. எங்க ஃபாதர் வந்து 83 வயசு இறக்கும்போது அவரு கடைசி வரைக்கும் என்ன மாதிரி தான் இருந்தாரு. எந்த ஒரு டேப்லெட் கூட சாப்பிட வேண்டாரு. அந்த மாதிரி இயற்கையாக தான் மரணம் அடைஞ்சாரு. இவங்களுடைய பழக்க வழக்கம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் ஒரு ஃபுட் பிளாகர், இன்ஃபேக்ட் நான் ஒரு டயட்டிஷியன் கூட. ஓகே. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். நான் ரொம்ப சிரிச்சாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, என்னை சாப்பாடு அவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருக்கு. உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் பிடிக்கும்? பிரியாணி சார், சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, நண்டுன்னு எல்லாமே சாப்பிடுவேன். ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் எல்லாம் சாப்பிடுவேன். இவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ ப்ரோ சொன்னது எல்லாருமே வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நானும் வெயிட் லாஸ் பண்ணி திரும்பியும் வெயிட் கெயின் பண்ணி திரும்பியும் வெயிட் லாஸ் பண்ணி வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டைமுக்கு இதுதான் பண்ணணும், இன்னைக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்றது என் லைஃப் ஸ்டைலாக கிடையாது. எனக்கு என்ன இஷ்டமோ நான் சாப்பிடணும். நான் சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமா ஆகுறேன் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபுட்டை வந்து ஒரு ஹாப்பினஸ்க்காக இன்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தப்பான அப்ரோச். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டோபமைன் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபுட் இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபுட்டை வந்து ஒரு ட்ரக்கு ஒரு ஆல்கஹால் மாதிரி மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டோட பர்பஸ் என்னன்னா நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஃபுட்டோட பர்பஸே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் வந்து நான் அதிகமாக ஃபுட்டை கன்சியூம் பண்ணி நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜில் வந்து 19 ஏஜில் வந்து 137 kgs வரைக்கும் இருந்தேன். என்னோட ஹைட் எவ்வளோ இருந்ததுன்னா 162 centimeters. அப்போ வந்து என்னோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 55%. 55% பாடி ஃபேட்னா கிட்டத்தட்ட 70 கிலோ பாடி ஃபேட் இருந்தது உடம்புல. நான் ஸ்கின் அலர்ஜின்னு டாக்டர் கிட்ட போனேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா இது வந்து ஸ்கின் கேன்சரோட ஸ்டார்டிங்காக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டார். ஏன்னா பாடி ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது பேசிஸ்லேயே போக ஆரம்பித்தேன். ஸோ நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 11 o'clock ஆஃபீஸ் போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock 6 o'clock லாக் அவுட் பண்ணிடுவேன். இந்த ஒரு 7 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ஒரு 5 times 6 times சாப்பிட்ருவேன். என்னால் நல்லா திங்க் பண்ண முடியுது, நல்லா பேச முடியுது, நல்லா ஒர்க் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கே தெரியும் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வைவ் ஆகணும்னா யோசிச்சிட்டே இருக்கணும், கரண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் அதே மாதிரி இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளேட்டில் 75% கறி தான் இருக்கும், 25% தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடே இருக்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டு நடக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நான் இப்போ வரைக்கும் ஹெல்த்தியாக தான் இருக்கேன். ஆப்போசிட் டீமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த கண்ணாடி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதுக்கு கீழே நான் வந்து கொண்டு வந்துடலாம். ஆனால் இதை வந்து ஹெல்த்திக்கு கீழே கொண்டு வரக்கூடாது. ஸோ இப்படி இருந்தால் தான் நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கோம்ப்பா அப்படிங்கிறது வந்து மெத்து. அது வந்து ஃபிட்னஸ், அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படி கொண்டு போயிருந்தமே தவிர ஒரு பையனோ பொண்ணோ இந்த ஷேப்பில் இருந்தால் தான் நான் வந்து இப்போ ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே
அந்த ஃபிட்னஸை ஹெல்த்துக்கு கீழே கொண்டு வரக்கூடாது. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். உங்க ஏஜ் என்ன ப்ரோ கரெக்டா? 25. 25ல வந்து உங்க மெட்டபாலிசம் எல்லாமே வந்து அப்சல்யூட்லி பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கும் சார். அப்ப இருக்கிற கண்டிஷனை வச்சு நம்ம வந்து நான் எக்ஸாக்டா இதே மாதிரி நான் 35ல இருப்பேன் 45ல இருப்பேன்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அவர் நினைக்கிறாரு ஓகே நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றேன்னு. பட் நாங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாருன்னா அவர் கண்டிப்பா இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 25 வயசுங்கிறனால அந்த இளமையில அவருக்கு எல்லாத்தையும் உடம்பு தாங்குதுங்கிறீங்க. ஆமா அதனால மட்டும்தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. அவருக்கு வந்து கிராஜுவலா வந்து 30க்கு மேல 1% மசில் மாஸ் குறையும், வேரியஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து ஓகே நம்ம வந்து ராங் டைரக்ஷன்ல போறோம்னு எங்க சைடில் தான் வந்து உட்காரணும் அவரும். ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து எல்லோ கலர் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்னோட அப்பா தான் அவங்க. ஓ ஃபர்ஸ்ட்டில் அப்படியா? ஸோ அவங்க சாப்பிட்ற நானும் சாப்பிடுவேன். எங்கள் அப்பா தான் செஞ்சே தருவாங்க எனக்கு. மட்டன் சுக்கா நல்ல செம்ம சூப்பராக செய்வாங்க, நல்ல ஆயில் ஊற்றி. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. எனக்கு 53 வயசு ஆகுது. ஆ. இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறேன். ம். நான் வாரத்தில் 7 நாள் கறி சாப்பிட்றேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து மட்டன் வாங்க போனாவே நல்லா கொழுப்பாடாக இருக்கா அப்புறம் மெயினாக பார்ப்பேன். ஃபஸ்ட்டு நெஞ்சினுடைய குருத்து எலும்பு வேணும். ம். அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் கம்மியாகுன்னு சொல்லி நிறைய இதில் போட்டுருப்பாங்க பாருங்க. ம். அது எங்கள் பக்கம் செவுரொட்டின்னு சொல்லுவாங்க. செவுரொட்டி ம். மண் ஏறுன்னு சொல்லுவாங்க. கை காலத்துக்கு இருக்கும், எடுத்து அடிச்சப்ப செவுத்துல ஒட்டிக்கும். ம். அதுக்கெல்லாம் நான் கறியாக வாங்க மாட்டேன் நான். அதே மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ வருஷம் வெட்டுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் கொடுப்பட மாட்டோம். எங்கள் உறவினர் மட்டும் முக்கியமாக ஒரு 5 பேர் 20 பேர் வருவாங்க. மீதி கறி பூரா உப்பு மஞ்சள் போட்டு காய வச்சு அது 2 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். டெய்லியும் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு வந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்புல வந்து பலகாரம் சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா? இந்த டீமுக்கு எதுக்குமே தெரியாது. ஆட்டு கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு பானையில் வச்சு வேக வச்சோம்னா அப்படியே வந்து எண்ணெய் மாதிரி உருகிரும். சார் நீங்க சாப்பிடலாம் வெயிட் சார். பண்ணி உட்காந்துருப்பேன். நீங்க நிறைய சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். ஆனா ஹெல்த்தியா அளவா சாப்பிடணுங்கிறது தான். இப்போ உங்களால தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களால உட்காந்து கீழே இருந்து உட்காந்து எழுந்திருக்க முடியுமா? உட்காந்து எழுந்துட்டா என்ன செய்யலாம் சொல்லுங்க. சரி கை ஊனாம எழுந்திரிச்சு நில்லுங்க. நீங்க உட்காந்துட்டு கை ஊனாம எந்திருப்பீங்களா? இல்ல நான் புல் அப்ஸ் கூட பண்ணிருக்கேன். யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு 3 months முன்னாடி தான் ஐசியூல இருந்து நான் வந்திருக்கேன். அப்பெண்டிசைட்ஸ் வெடிச்சு. சரிங்களா, இது பண்ணணும்னு நினைச்சா எல்லாமே பண்ணலாம். இல்ல மேடம், நம்ம நீங்க வந்து பண்ணக்கூடாது. கேட்டீங்கல்ல, நீங்க உங்க சைடுல உட்கார்ந்து காட்டணும்ல, அப்பதான் நாங்க பார்க்க முடியும். அவங்க உங்களை சேலஞ்ச் பண்ணாங்க. நீங்க அந்த சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்லையா? நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு பெட் வேணும் சார். சும்மா உட்கார முடியாதுல்ல. என்ன பெட் வேணும்? உட்கார்ந்து நினைச்சா நம்ம 100 ரூபாய்க்குள்ள போய் உட்காருவாங்களா வந்து? அப்புறம் 100 ரூபாய்க்குள்ள உட்கார முடியாது. ஒரு 5000 ரூபாய் பெட் காட்டுங்க, நான் உட்கார்ந்து எந்திரிக்கிறேன் அந்த இடத்துல. நீங்க ஏதோ கலெக்ஷனுக்காக வந்த மாதிரியே இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இவங்க லைஃப எவ்வளவு ஜங்கா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஜங்க்ன்றது ஓகே தான், பட் இவங்க லைஃப் வந்து ஒன்லி சாப்பாடு அது மட்டுமே கிடையாது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? இப்போ அவர் இருக்கார், ஒபேஸா இருக்காருன்னா இப்போ வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 50 வரைக்கும் லைஃப் கிடையாது. மோர் தென் தட் வாட் இஸ் தட்? அவர் இன்னும் கிராண்ட் ஃபாதர் ஆகணும், அவர் ஒரு ரோல் மாடலாக அவங்களோட பேர குழந்தைங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வர அச்சீவ்மெண்ட்டுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் சார். அதாவது இன்னும் அவருக்கு இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இதே ஹெல்த்தி இருக்குமான்னு சொல்றீங்க? ஆமா, அந்த உணவு அதை பிரச்சனையா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வேணும். நான் ஒரு 3 மந்த்தா நானும் அவங்க சொல்ற மாதிரி இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்காம எல்லாமே நானும் தான் கண்ட்ரோல் பண்ணேன். பட் என்னதான் நான் இந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நான் வந்து இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்காம இருந்தாலும் அந்த டே எண்ட் வந்து எனக்கு தோன்ற விஷயம், இன்னைக்கு நம்ம நல்லா சாப்பிடலையே, பிடிச்சதை சாப்பிடலையே, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடல, எனக்கு பிடிச்ச சாக்லேட் சாப்பிடல, சுகர் சாப்பிடல, தென் எனக்கு பிடிச்ச இந்த எப்படி சொல்றது ஒரு கிரேசியான ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாம ஒன் டேவை நான் அந்த எண்ட் பண்ணும்போது என்னால் அந்த டே வந்து எண்ட் ஆகல. அன்ஹெல்த்தியா இருக்கிறத வந்து நார்மலைஸ் பண்றாங்க. நீங்க எதை அன்ஹெல்த்தின்னு சொல்றீங்க? நான் வந்து ட்ரிங்க் பண்றது கிடையாது, ஸ்மோக்கிங் ஹேபிட் எனக்கு கிடையாது. எனக்கு பாருங்க நான் எப்படி இருக்கேன், ஃபிட்டா இருக்கேன்னா ஒபிஸா தெரியுறேன் உங்களுக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கு, A கிரேட் ஃபேட்டி லிவர் எனக்கு இருக்கு. நான் இவ்வளோ கம்ப்ளீட்டாக என்னோட டயட் வந்து 8 வருஷமா நான் வந்து ஜிம் போகிறேன், என்னோட உடம்பை வந்து நான் ஃபிட்டாக வச்சுக்கிறேன். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்திருக்கு. எப்படி? நான் 2 கிலோமீட்டர் ஓடுறேனே டெய்லி, எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லி நான் மட்டும் இந்த இடத்துல சொல்லலை. ஹோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஸ்டடீஸில் வந்து 38% பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சார் டாக்டர் ஜிதேந்திரன் சிங் சார், நம்மளோட யூனியன் மினிஸ்டர், அவர் அனௌன்ஸ் பண்ணார் எவ்ரி 3rd person ஹேஸ் ஃபேட்டி லிவர்னு சொல்லி இந்தியாவில். ஸோ அவ்வளோ பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன? நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஃபுட் ஹேபிட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் இப்போ பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம், ஏன்னா நான் ஒரு டீ டோட்டல சார். ஸோ நான் அதிகமாக சாப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்ஸ் நிறையா சாப்பிடுவேன், பிரியாணி நிறையா சாப்பிடுவேன், பானிபூரி, பேல்பூரி, அந்த கச்சோடிலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட், தேடி போய் சாப்பிடுவேன். பட் அது மட்டும் தான் நான் பண்ண தவறாக நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே நான் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றேன். எனக்கு பிடிச்ச ஃபுட் மட்டும் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ என் வெயிட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 55. அவ்வளோதானா? ஐ எம் 85. ஓகே. ஓகேவா?
எனக்கு ஃபேட்டி லிவர் கிடையாது. உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்ததுன்னா ஹீஸ் மை ஹஸ்பண்ட், ஹீஸ் அ டாக்டர். அவர் கூட கூட நீங்க கேட்கலாம். எனக்கு ஃபேட்டி லிவர் இல்ல. இப்போ வந்து we are in 30s. இந்த 30ஸ்ல என்ன வேணா சாப்பிடலாம். ஓகே, லைக் ஐ வில் ட்ரை டு பி இன் தட் சைடு ஒன்லி. நான் இப்போ ஆஃப் லேட் அவங்க கூட இருந்ததுனால அட் கெயின் அரௌண்ட் 10 kgs. இப்போ நான் வந்து கட் டவுன் பண்ணிட்டு இல்லை அது வந்து எனக்கு செட் ஆகல. நான் யூஸ் டு டிரைவ் அ லாட். நான் ஐம் பீயிங் இன் டு டீச்சிங் அவங்க ப்ரொஃபஷன். டயட் சிஸ்டத்தை என்ன தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டாக்டரா வேற இருக்கிறனால அதான் சார். ஸோ அதில் வந்து நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸும் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் இருக்குது, ஜங்க் ஃபுட்ஸும் அப்படியே அமைஞ்சிருது. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 2 மணி ஆனால் நான் பிரியாணி ஆர்டர் பண்ணுன்றதுக்கான ஆப்ஷன் எனக்கு இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணுறாங்க. இதனால் என்ன, இப்போ மேபி உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. மேபி ஓவர் த டைம் இப்போ சொல்லலாம் பிஎம்ஐ வந்து அதிகமாக இருக்குது, ஒபிசிட்டி நம்ம சொல்கிறோம், இல்லை அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இப்போ ப்ராப்ளி ப்ராப்ளம் இல்லை. பட் வென் யூ see into the risk of cardiovascular diseases or CVD or diabetes, hypertension சொல்லும்போது it has more chances. இப்போ நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணலாம், அதில் என்ன இருக்குது, நான் அந்த டைமில் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், அந்த டைமில் கம்மி பண்ணிப்பீங்க. பட் இட் would have been too late. இப்போ நம்ம என்ன தான் சொன்னாலும் இட் will be like argumentative purpose தான். ஆர்குமெண்ட் பண்ணுறது இட்ஸ் வேஸ்ட். இல்லை அவங்க வீட்டில் அது மாதிரி ஆர்குமெண்ட் வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு சார். அவங்களோட சேர்ந்து நானும் 2 மணிக்கு பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கேன். அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அகைன் என்ன பண்ண முடியும் அந்த டைமில், நான் வந்து சண்டையை போட முடியும். எனக்கு ஞானோதயம் வந்துருச்சு, அதனால அந்த பக்கம் வந்துட்டேன். இன்னும் உங்களுக்கு வரலைங்கிறாரு. நான் அவங்களுக்கும் சொல்ல, ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். இல்லை அங்கே தான் அதை நான் சொல்லுவேன். அவர் எனக்கு ஹெல்த்தியாக தான் சொல்றாரு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அவரும் நிறைய சுகர் எடுத்துப்பாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க தான் உங்களுக்கு எது இருந்தாலும் ஓகே நம்ம சாப்பிடுவோம்லாம் சொன்னீங்க. ஏன் சுகர் பிடிக்காது? சுகர் சுகர் வந்து அவர் சாப்பிடக்கூடாது, நீங்க ஏன் கண்ட்ரோல் பண்றீங்க? அவருக்கு தெரியாதா? அப்படி கண்ட்ரோல்னு கிடையாது. அவர் என்ன டைட்டிஷியன்ங்கறனால உங்களுக்கு தெரியும்ல, அதோட சீக்வென்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சனால தானே நீங்க சொல்றீங்க. அதுதான் நாங்க சொல்றோம். பட் அதை சாப்பிடாத அப்படின்னு நான் ஒரு கண்ட்ரோல் வைக்க மாட்டேன். அது கூட நான் எப்ப சொல்லுவேன்னா, அவர் வந்து என்ன சொல்றதுனால. என்ன பொறுத்த வரைக்கும் யாரோட சந்தோஷத்துலயும் இண்டல்ஜ் ஆக மாட்டேன். நீங்கள் ஹர்ட் பண்ணீங்களா ஹர்ட் பண்ணலையாங்கிற நம்ம டாப்பிக்கில் போகல. ஆனால் உங்களுக்கு அவர் பிடிக்காத ஒரு விஷயம் செய்யும் போது சுகர் சாப்பிட்றது உங்களுக்கு பெருசா விரும்பல நீங்க. அதான உண்மை. ஆல்ரெடி டயட்டிஷியன் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு என்ன தீங்கு விளைவிக்கும் தெரிஞ்சதுனால அதை சொல்றீங்களான்னு தான். இல்ல 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 கண்டிப்பா கிடையாது. அவர் எவ்வளவு சொல்லுவானா சாப்பிடலாம், நீ கேள்வி கேட்க கூடாது. ஷோல நான் பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் அவருக்கு. இங்க பாருங்க, ஷோக்காக பேசாதீங்க, உங்க வீட்டுக்காரருக்காக ஒழுங்கா பேசுங்க. அவர் ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு முக்கியம், உங்க ஆரோக்கியம் பிடிக்காதுதான். பட் ஆனா என்ன சொல்றது, எனக்கு அதுக்கு முன்னாடி என்னோட கேரக்டர், அதுக்கு முன்னாடி அவர் அதுல சந்தோஷம் சொல்லுங்க. எனக்கு பிரியாணி வேணும், அதனால அதை நான் விட்டுறேன்னு சொல்லுங்க. அவர் பிரியாணில கை வைக்கிறாரு, அதனால அதை விட்டுறேன். விட்டுவே மாட்டேன் சார், என்னவா இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்றத விட மாட்டேன். மேடம் இவங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க, நீங்க எல்லாமே உட்கார்ந்து பொறுமையா பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த எண்ணம் போல் வாழ்வதுன்னு அப்படின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அவங்க வாழ்க்கை வாழ்ற முறை சரியா? பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நல்லதில்லை. பட் அவங்களா அதை என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு தான் மாறுவாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் அந்த அந்த கட்டத்தில் இருக்கிறவங்க மாறுறது கஷ்டம். அவங்க எதை ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? நீங்க பேசுனதுல இருந்து அவங்க எதை ரியலைஸ் பண்ண மறுக்கிறாங்க? முன்ன பார்த்தீங்கன்னா இந்த அளவு வெளியில் சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போனால் எல்லார் கிச்சனும் க்ளோஸ்ட். தே லிட்ரலி ஈட் 3 days a week outside. அண்ட் வெரி சேட். இப்போ நீங்கள் சிங்கப்பூர் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா நியூட்ரிஷன் சொசைட்டி அண்ட் கவர்மெண்ட் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிட்சா கார்னர் இல்லை ஒரு ஜங்க் ஃபுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். பக்கத்தில் வைக்க முடியாது. ஸோ இங்கே திரும்பி பார்த்தா அதான் கிடைக்குது. அதை தவிர நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் லைக் வீட்டில் பண்ணோன்னா என்றைக்கோ ஒரு நாள் தான் பண்ண போகிறோம். ஒரு தீபாவளி இல்லை ஒரு கிறிஸ்மஸ் இல்லை அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ எப்போ பாரு கிடைக்குது. இப்போ வந்து ஒரு ஷவர்மா சாப்பிட்டு யாரா ப்ராப்ளம் வந்தால் கூட அவங்களுக்கு வந்துடுச்சு, எனக்கு இல்லையே, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். ஸோ அப்போ இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க, கூகுளில் பார்த்து கற்றுக்கிறேன், வெயிட்டை குறைக்கணுன்னு யார் இதை பற்றி பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து கற்றுக்குறாங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் பண்ணுவாங்கல்ல, நான் அந்த அவர் சொன்னார் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணு, இப்படி தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஆஸ் அ நியூட்ரிஷனாக நீங்கள் கன்சல்டண்ட்டாக இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இவங்க பண்ணுற முறை கரெக்டா? எல்லாரும் யூடியூப்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 10 கிலோ லூஸ் பண்ணிட்டா இதான் பண்ணுன்னு சொல்றாங்க. அது கரெக்ட் இல்லை. யூ ஹாவ் டு அப்ரோச் அ ப்ரொஃபஷனல். இப்போ நான் ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்கேன்னா சிம்பிளாக சொல்கிறேன், அதில் 100 குறைச்சிக்கணும். அப்போ 60 கிலோ தான் நான் இருக்கணும். நான் இருக்கிறது 80ன்னா அந்த கணக்கு இல்லை. நான் இருக்க வேண்டிய ஐடியல் பாடி வெயிட் அதில் இன்ட்டு 0.6. ஸோ நான் 60 கிலோனா 36 கிராம் சாப்பிட்டா போகிறோம். யாரோ சொன்னாங்க ப்ரோட்டீனே இல்லை. ஏன் இல்லை? இட்லிலையும் 2 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது,
அதோட சாம்பார் சாப்பிட்டா ஒரு நல்ல ஒரு கப் 200 ml சாப்பிட்டா 8 கிராம் ப்ரோட்டீன் வருது. யூ கெட் அபவுட் 10 to 12 கிராம்ஸ். மொத்தம் தேவையே 42 கிராம் உங்களுக்கு. அதில் 12 கிராம் காலையிலேயே வந்துட்டா நீங்கள் மற்ற உணவுல ஈஸியாக சாப்பிடலாம். இல்லை பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் கலந்த சாதம் சாப்பிடுவோம். லைம் ரைஸ் இல்லை ஃப்ரைட் ரைஸ் இல்லை டேம்ரன் ரைஸ். இதில் ரைஸில் இருக்கிற ப்ரோட்டீன் தான் வரும், போறவே போகாது. அதனால் ரைஸை நிறையா சாப்பிடுவோம், ப்ரோட்டீன் வராது. இப்போ எல்லாரும் சொன்னாங்க நான் வெறும் முளைக்கட்டின பயிர் சாப்பிட்றேன்னு. இட்லி ஒரு பிஹெச்டி எழுதலாம் அதில். ஏன்னா ரைஸ் ப்ளஸ் தால் கிவ்ஸ் யூ கம்ப்ளீட் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலில் ரைஸ் அண்ட் தால், நம்ம ரைஸில் ரைஸ் அண்ட் தால். ஸோ இந்த மாதிரி சாதம் இதெல்லாம் வந்து ரைஸ் அண்ட் தால் சொல்லுங்க. எவ்ரிதிங் இதெல்லாம் யோசிச்சோ தெரிஞ்சோ தெரியாமங்களோ நம்ம பெரியவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே வித் த சயின்ஸ் ப்ரூவ்ஸ் இட். வி டோன்ட் ஹாவ் டு மூவ் அவே ஃப்ரம் ஆர் டயட். எண்ணெய் வந்து 27 கிராம் சொல்கிறாரு, நான் 15 கிராம் தான் என் பேஷண்ட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் எடுத்துக்கணும். 15 grams oil is more than enough. 3 teaspoons. 3 teaspoons. அது குக்கிங்லேருந்து மிளகாப்படியில் போட்டுக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு ஆளுக்கு 15 ml. எங்கள் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு டபுள் எடுக்கிறாங்க, ட்ரிபிள் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காய் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம். இப்போ ஒரு 8 inch பிளேட் எடுத்தால் ஒரு கால்வாசி தான் ரைஸு, அரைவாசி காய் இருக்கணும். இப்போ 4 பேர் இருக்கிற குடும்பங்களில் எவ்வளோ காய் வாங்குறீங்க அப்படின்னா அரை கிலோ, அதே ரொம்ப ஜாஸ்திமா. 1/4 கிலோ மேபி இனஃப். பட் ஒருத்தருக்கு உங்களுக்கு 150 grams தேவைப்படுதோ 200 grams. ஏன்னா ஒரு வெண்டைக்காய் நீங்கள் வந்து வேக வச்சா இத்தினூண்டாயிடும், கீரை பண்ணால் இத்தினூண்டாயிடும். ஸோ யூ நீட் half a plate of vegetable or double the quantity of vegetable as your rice. எண்ணெயை குறைங்க, 3 teaspoons. எக்ஸசைஸ் பண்ணுங்க, de-stress. நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைடு ஏறுறது ஸ்ட்ரெஸ்னால. ஒரு போர்டு எக்ஸாம் குழந்தைக்கு வருதுன்னா பேரண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ரால் ஏறுது, குழந்தைக்கே ஏறுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். எனி கைண்ட் ஆஃப் மெடிடேஷன், ப்ரீதிங், க்ளோஸ் யூர் ஐஸ், திங்க் ஆஃப் சன்ரைஸ், சன்செட், இந்த மாதிரி விஷயம், நியூட்ரல் விஷயம், டயட், எக்ஸசைஸ், டீஸ்ட்ரெஸ்ஸிங். இது 3 பண்ணால் ஹெல்த் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சிறப்பாக 2 பேருக்குமான ஒரு சின்ன அட்வைஸை கொடுத்தீங்க. பார்த்துட்டு இருக்க நிறைய நேயர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.